வரப்போற 2026ல ஒரு பெஸ்ட் சேவிங் டிப்ஸ் பார்க்கலாமா? ரொம்ப ஷார்ட்டாவே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் உங்ககிட்ட சேலரி வந்த உடனே நம்ம வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுதான் உங்களோட சேலரி வந்த உடனே 20% நீங்க வந்து எடுத்து வச்சிடணும் ஆட்டோமேட்டிக்கா சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து சைலண்டா உங்ககிட்ட இருந்து லீக் ஆகிற மணியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்ன சின்ன செலவுகள் தான் நமக்கு வந்து பெரிய லாஸை கொடுக்கும். அதாவது நமக்கே தெரியாம நம்ம போன்ல நம்ம பண்ணி வச்சிருக்க சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான். அது தேர்ட் ஒன் வந்து எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க தனியா எடுத்து வைக்கணும். இப்போ எமர்ஜென்சிக்கு திடீர்னு நமக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா, அந்த டைம் போய் நம்ம அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறதோ, இல்ல லோன் எடுக்கணும், ஏதோ ஒண்ணு. எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குறது, அந்த மாதிரி தான் நம்ம நெறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு. எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு தனியா ஒதுக்கி வச்சிடணும். அதுலேருந்து எப்பவுமே நம்ம வந்து கையே வைக்கக்கூடாது. அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் எப்படி இருக்கணும்னா, உங்களோட 6 மந்த் ஆஃப் சேலரி இருக்கு பார்த்தீங்களா? பேசிக் எக்ஸ்பென்சஸ் அந்த 6 மந்த் ஆஃப் பேசிக் எக்ஸ்பென்சஸ நீங்க தனியா எடுத்து வச்சிடணும். அதுதான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டா இருக்கணும். அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து சேவிங் வெர்சஸ் இன்வெஸ்டிங். சேவிங் அப்படின்றது உங்களோட மணியை வந்து ப்ரொடெக்ட் பண்றது. பட் இன்வெஸ்டிங் வந்து உங்களோட மணியை வந்து க்ரோ பண்றது. ஸோ எது பெஸ்ட்ன்னு சொல்லிட்டுன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க சேவ் பண்ண போறீங்களா? நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? என்ன கேட்டீங்கன்னா, 2மே பண்ணுங்க. நான் அததான் சொல்லுவேன். இன்வெஸ்ட்டும் பண்ணுங்க, நீங்க வந்து சேவும் பண்ணுங்க. சேவ் பண்றது உங்களோட மணிய புரொடெக்ட் பண்றது, இன்வெஸ்ட் பண்றது உங்களோட மணிய நீங்களே வளர்க்கறது. அண்ட் ஃபைனலா ஃபிஃப்த் ஒன் வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளமேஷன். உங்களுக்கே தெரியாம உங்களோட லைஃப் ஸ்டைல் மூலியமா உங்ககிட்ட இருந்து மணி வந்து போய்க்கிட்டே இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இன்னைக்கு 25,000 சேலரி வாங்கியிருப்போம். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஹைக் ஆயிட்டு ஒரு ஒரு 50 வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட தான் இப்ப 50,000 இருக்குல்ல. ஸோ நம்ம புதுசா ஃபோன் வாங்குறது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல கார் வாங்குறது, நெறைய எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் வாங்குறது. 2வது நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸையும் நம்ம வந்து நெறைய மாத்திடுவோம். நெறைய பேர் அப்படிதான் வந்து திங்க் பண்ணுவாங்க. இப்பதான் நம்ம கூட இருக்கவங்களே ஏத்தி விடுவாங்க. "ஏன்டா 50,000 சம்பாரிக்கிற, இன்னமும் நீ இப்படியே இருக்கிறியேடான்னு" அடுத்தவங்க நம்மள உசுப்பேத்தும்போது, ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த தவற வந்து இந்த 2026ல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ இத தான் வந்து ரிச் பீப்பிள் வந்து அதிகமா ஃபாலோ பண்றது. அவங்க வந்து காசு கிடைச்ச உடனே வந்து அவங்க வந்து அப்கிரேட் ஆயிட மாட்டாங்க. ஸ்லோவா தான் சைலன்ட்டா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் வந்து அவங்க அப்கிரேட் ஆவாங்க. அண்ட் கிளியர் மணி கோல்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. கிளியரா இருக்கணும் ஒரு மணி கோல்ஸ். இப்ப இந்த